தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி வாழ்கிறவர்கள் எல்லா வகையிலும் பாக்கியவான்களாக இருக்கணும். இதோ தேவனுடைய பக்தன் சொல்லுகிற ஆலோசனை கேட்போமா? 112ஆம் சங்கீதம் முதல் வாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனுடைய கற்பனைகள் அல்ல, வார்த்தைகள் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தைகள்ல அவருடைய கற்பனைகளை யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ, மிகவும் பிரியமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, இன்று ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொண்டு, இன்று பல நல்வார்த்தைகள் உண்டு, ஆனால் அவைகள் எல்லாமே கேட்பதுக்கு இனிமையாக இருக்கும், ஆனால் உந்தும் சக்தி கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை மனுஷராய் மாற்றி காலம் செல்ல செல்ல தெய்வ மனுஷனாய் மாற்றும். இறுதியிலே அந்த தெய்வாதி தேவனிடத்தில் கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்கும். இவ்வளோ மகிமை நிறைந்த இந்த தேவனுடைய வார்த்தைகளை அதுபடி பிரியமாக இருக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள் என்று பெயரை ஆண்டு தருகிறார். இன்றைய எல்லா விதமான சாபங்கள், நோய்கள், போராட்டம் நீங்கிட, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்திட ஆண்டு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோமா? உள்ளத்தை திறந்து என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் மாற்றும். உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிற குழப்பங்கள், எல்லாவித பாவ சாப ரோகங்களை நீக்கி கர்த்தர் நன்மையால் மூடி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் பெலப்பட்டது ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நன்றி. ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.